நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, அவங்க நகை பணம்னு கொடுத்த வாங்கி. ஹரிணி குட்டி, நல்லா இரு குட்டி கண்ணா, நல்லா இரு. சமுத்து குட்டி, எங்க வீட்டுக்கு வந்த ராசு குட்டி. நீ நல்லா இருமா, நல்லா இரு. கிருஷ்ணா. ஆமா, பாட்டி கல்ல விழு. நல்லாயிருமா, நல்லாயிருமா. யமுனா, அத கொடு. திரும்ப. செல்லக்குட்டி பிடிச்சிருக்கா? ஆசீர்வாதம் வாங்கி போ போ போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. சந்தோஷமா. ஒரு நிமிஷம். என் பட்டு குஞ்சலத்துக்கு என்ன கொடுக்க போறேன் பாரு. 1000 ரூபாய் கட்டு. நானும் கொடுக்கிறேன். வெச்சுக்கோடா நீ வெச்சுக்கோ. ஐயோ, இதுல நமக்கு சேர வேண்டிய பங்கு எடுத்துற வேண்டியதுதான். மா, இது புடி. மாமா அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் குட்டு. டேய், இந்த புடி. பிக் பாய் நீ. அம்மா, இருக்கட்டும். இரு. இந்தா சாப்பிடு. இத பாரு பிரியா, இந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டக்கார குழந்தை. சக்கரவர்த்தி குடும்பத்தை ஆள வந்திருக்கா. அம்மா, இந்த அழகான குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தது நீங்க தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இத பார் பிரியா, நான் உன் அம்மாடி. நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன? எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு பிரியா. நம்ம யாரும் செய்ய முடியாத விஷயத்த உங்க அம்மா செஞ்சுட்டாங்களே. மனசு செயலும் ஒன்னா இருந்தா எதையும் சாதிக்கலாம். என்ன சொல்றீங்க? பிரியா, குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல? ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆளுக்கு ஒரு பேரை சொல்லி குழப்ப வேண்டாம். அம்மா என்ன பேரை சொல்றாங்களோ அதே வச்சிடுவோம். சரி. இல்ல தியாகு, குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டது பிரியா. அதனால அவ என்ன பேர் வைக்கிறாளோ அதே போது நமக்கு. சரி பிரியா, அப்போ குழந்தைக்கு மனசுல என்ன பேர் வச்சிருக்கேன்னு சொல்லு. சொல்லு. என்ன பேரு? சொல்லுமா. அஜய். அஜய். சூப்பர் பேரு. ஏய் பிரியா, மெதுவா. ஹே தங்க குட்டி, என் செல்ல குட்டி அஜய் செல்லம். நான் தான் உன்னோட அம்மா. இவர்தான் உன்னோட அப்பா. இதுதான் உன்னோட வீடு. நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்டா. நீ சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு வந்திருக்க. சக்கரவர்த்தி குடும்பத்தோட வாரிசு நீ. ஐயோ, அச்சோ, என் செல்ல குட்டி. ரவி, எங்க அம்மா எனக்கு இந்த குழந்தைய பரிசா கொடுத்திருக்காங்க. ஐயோ பிரியா, சந்தோஷமா இருக்கா? இந்த குழந்தைய நான் அன்போட கண்ணும் கருத்துமா ஒண்ணும் வராம பாத்துப்பேன். அச்சோ, இந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவோட நினைப்பு வரவே வராது. அந்த மாதிரி வளர்க்க போறேன் இல்லடி? ரவி, இந்த குழந்தை நம்ம கிட்ட பாசமா இருக்கும்ல? கண்டிப்பா பாசமா இருக்கும் பிரியா. ஏன்னா இனிமேதான் குழந்தை அப்பா அம்மன் முகத்தையே அடையாளம் பார்க்கும். சோ இப்பயே என்னையும் அம்மா அப்பான்னு அடையாளம் பார்த்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கும். இந்த குழந்தையோட அம்மா யாரோ, ஆனா இந்த குழந்தை அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்திருக்கோ இல்லையோ,
இப்போதைக்கு நீ தான் இந்த குழந்தைக்கு அம்மா. நான் அம்மானா நீங்க இந்த குழந்தைக்கு அப்பா. அத மறந்துடாதீங்க. கூப்பிட்டீங்களாக்கா? என்ன பண்ற? சீதாக்கா ரூமை க்ளீன் பண்ண போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் ஒரு சின்ன பெட்ஷீட்டும் ரப்பர் ஷீட்டும் எடுத்துட்டு வா. சரியா? ஜூஜூ ம், செல்லக்குட்டி. ஓ பிரியா மகாராணி ஆயிட்டா. ஓகே பிரியா, அச்சச்சோ. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள ஆபீஸ்க்கு போகணுமா? இன்னைக்குதான் குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. குழந்தையோட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. பிரியா, எனக்கு குழந்தை கூட இருக்கணும் தான் ஆசை. ஆனா அண்ணன் ஆஃபீஸ் மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காரு. அப்ப எல்லா ஃபைல்ஸையும் நான் தான் பார்த்தாகணும். ஸோ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கோச்சுக்காத. செல்லக்குட்டி பாய். அச்சச்சோ செல்லக்குட்டி. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா போயிட்டு வாங்க. ஐயோ பிரியா, ஐயோ பிரியா, என் தங்கமே, என் செல்லக்குட்டி. ஐயோ பிரியா, இந்த குழந்தையால இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, உன் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. அம்மா, அஜயோட முகராசி அப்படிமா? அஜய் முகத்தை பார்த்தா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஏமா, உனக்கு யாரோ தெரிஞ்சவங்கன்னு சொன்னியே, யார் அது? ரொம்ப முக்கியம். அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க யாரு என்னன்னு சொன்னா உனக்கு புரியவா போகுது? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பணம், நகை. அம்மா, அதெல்லாம் என் குழந்தைக்கு வந்த பணம். அத நீயே எடுக்கிற? இந்த குழந்தை அப்படியே நடந்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரப்போதா? ச்சே, உன் குழந்தை பேரை சொல்லி இந்த பணத்தை எல்லாம் நீ தானே செலவு பண்ண போற. ஏய், குழந்தைய கொண்டு வந்து கொடுத்ததுனால தானே உனக்கு இந்த பணம் நகை எல்லாம் வந்தது. அப்போ இந்த பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டுதான் நீ குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தியா? உன் ஒழுகைய பார்த்து தாண்டி நான் இந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தேன். எதை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேன். நீ என்ன பத்தியும் நினைக்கணும்ல. உன் வேலை முடிஞ்சா உடனே என்ன கழட்டி விட பாக்குற. சரி, அதுல இருந்து ஒரு 10,000 எடுத்துக்கோ. வெறும் 10,000 தானா? சரிம்மா, 20,000 எடுத்துக்கோ. இல்ல பிரியா, இத பாரு, எனக்கு ஒரு 50,000 வேணும். எடுத்துக்கிறேன். இத பார் பிரியா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசு வெண்ண மாதிரி அப்படியே கரைஞ்சிரும். நீ என்ன விட்டு கொடுப்பியா? சரி, பாப்பாவை நல்லா பாத்துக்கோ. என்ன, நான் வரேன். ஓ இல்லடா, அழாத. ஓ சரி. செல்லோ, இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? முன்னாடியே எனக்கு கிடைச்சிருக்கலாம்ல. சரி, அதை விடு. இனிமே இந்த அம்மாவை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? ஓ இல்ல, அழாத. சரி. ஏதோ இந்த அநாத குழந்தையால நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சது. பிரியா சந்தோஷ கடல்ல மிதந்துகிட்டு இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது. நாம அப்பப்ப வந்து இந்த மாதிரி பணத்தை கறந்துட வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாமளும் குழந்தைங்களுக்கு இப்படிதான் குளிப்பாட்டணும். ஞாபகம் இருக்கா? ஆமா.
காலை நல்லா நீவி விடுமா. உள்ளங்கால இப்படி இப்படி தேய். சூடு பறக்க தேய்க்கணும். இப்படியா? நல்ல எண்ணெய் எடுத்துக்கோ. அப்பதான் சூடு குறையும். ஹரிணி குட்டி என்ன செல்லம். சீதா, பிரியா குழந்தைய தத்தெடுத்ததுல உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்காமா? என்னத்த அப்படி சொல்றீங்க? பிரியாக்கா ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு அத்தை கிட்ட சொல்லி அத்தையை சம்மதிக்க வச்சதே நான் தானே. முன்னெல்லாம் ஹரிணிய பிரியா ஆசையா எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சுவா. அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சறது இல்ல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஐயோ, எனக்கு அப்படிலாம் வருத்தமே இல்லத்த. சொல்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப என் ஹரிணி பாப்பாக்கு ஒரு தம்பி வந்துட்டான். அவங்க 2 பேரும் ஒன்னா வளருவாங்க, ஒன்னா ஸ்கூலுக்கு போவாங்க. எனக்கு சந்தோஷம்தான். நீ சொல்றதும் சரிதான் சீதா. ராம் சின்ன வயசுல ரொம்ப அடம் பிடிப்பான். ரவியும் கல்பனாவும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள நிறைய மாறுதல் வந்துச்சு. இல்ல சுமித்ரா? யமுனா, அம்மா, ஹரிணி குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணுமா. அம்மா, பிரியாக்கா அவங்க ரூமை கிளீன் பண்ண சொல்லிருக்காங்கம்மா. அத அப்புறம் பாத்துக்கலாமா. முதல்ல குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ண. அப்புறமா நீ போய் பிரியா ரூமை கிளீன் பண்ணா போதும். சரிங்கம்மா. யமுனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரூமை கிளீன் பண்ண சொன்னா இல்லையா? அது செய்யாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. ரூம் போய் பாரு எப்படி இருக்குன்னு. குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. சொல்ற வேலை ஒண்ணு கூட செய்யறது இல்ல. யமுனா, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சும்மா நின்னுட்டு இருக்க. போ, பெட் மேல இருக்கிற பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் வேற மாத்து. போ, ரூமை ஆன்டிசெப்டிக் லோஷன் போட்டு தொடச்சு விடு. என் பையன் அஜய் வளர இடம் அது. ஒரு தூசி இருந்தாலும் எனக்கு கெட்ட கோவம் வரும். மச மச நிக்காம என் பின்னாடி வா. யமுனா, குழந்தையோட ஃபீடிங் பாட்டில் எங்க வச்சிருக்க? அத கழுவி எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அம்மா, கழுவி ரூம்ல தான் வச்சிருக்கேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். இத பாரு, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு மத்தவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். என்னோட வேலையும் என் குழந்தையோட வேலையும் மட்டும்தான் நீ செய்யணும். என் பின்னாடி வா. யமுனா, நீ போய் பிரியாக்கா சொன்ன வேலையை செய். நான் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். சரிங்கம்மா. சத்தம் இல்லாம வேலை செய்ய மாட்டியா? குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல. சரிங்கக்கா. கத்தாதன்னு சொன்னல. போ போ போ, இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். போ போ. பிரியா, பிரியா.
குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, மெதுவா பேசுங்க. ஐயோ சாரிம்மா. இல்ல, கீழே சரணும் கல்பனாவும் குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. அத்தை, குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தூக்கிட்டுலாம் வர முடியாது. நான் மட்டும் வரேன், வாங்க போலாம். இல்ல, நான் வேணா சரணையும் கல்பனாவையும் இங்க அனுப்பட்டுமா? வேணா அத்தை, அவங்க வந்தா சத்தம் போட்டு பேசுவாங்க, குழந்தை முழிச்சுக்கும். என்ன பிரியா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் குழந்தைய பார்க்கத்தானே வந்திருக்காங்க. குழந்தைய காட்ட முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி எப்படி சொல்ல முடியும்? என்னத்த புரியாம பேசுறீங்க? அவங்க வந்திருக்காங்கன்னு தூங்குற குழந்தைய எழுப்ப முடியுமா? நீங்களே பாக்குறீங்கல்ல, சீதாவோட குழந்தைய தூங்குறப்ப எழுப்புனா எப்படியெல்லாம் அடப்பிடிப்பான்னு. அந்த மாதிரி தான் எனக்கு என்னோட குழந்தையும். நான் என் குழந்தைய எழுப்ப மாட்டேன். நீங்க ஏதாவது சமாளிச்சு அனுப்பி வச்சிருங்க. என்னங்கண்ணா? தேங்க்யூ. ஹரிணி என்ன பண்ணிட்டு இருக்கா? நல்லா குளிக்க வச்சேன், தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, தூங்குறாளா? ச்சே, முழிச்சிட்டு இருந்தா அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். பிரியாவோட குழந்தை எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு கல்பனா. ஆமா, அத்தை சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்குன்னு. கல்பனா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. அத்தை மேல போயிருக்காங்கல்ல, குழந்தை எடுத்துட்டு வருவாங்க. என்னது இது, இவ்ளோ நேரமா குழந்தை எடுத்துட்டு வரதுக்கு? இல்ல, நாம எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாமளே மேல போய் குழந்தைய பாத்துட்டு வந்துடலாம். வாங்க. சரி, போலாம். வாங்க. வா. அத்தை, நான் ரொம்ப கடுமையா பேசுறேன்னு உங்க மனசுக்கு வருத்தமா இருக்கலாம். இப்பதான் இந்த குழந்தை என்கிட்ட கொஞ்சம் ஒத்து போகுது. இந்த சமயத்துல அதோட தூக்கம், சாப்பாடு இதையெல்லாம் மாத்திக்கிட்டே இருந்தா அதை சமாதானப்படுத்த என்னால முடியாது. பிரியா, கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட போகுது? உன் குழந்தைய பார்க்க தானே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. என்னத்த நீங்களும் புரியாமே பேசிட்டு இருக்கீங்க? அந்த கல்பனாக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தைய பார்க்கணும்னு வர்றவ ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது இல்லம்மா, நாமளும் கொஞ்சம் இங்க பாருங்க, குழந்தைய பார்க்கணும்னு கல்பனா இஷ்டப்பட்டா நாளைக்கு மறுநாள் ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அத்தை, குழந்தை முழிச்சுக்கிட்டான்னா அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஐயோ எனக்கு போதும் போதும் ஆயிடும். நீங்க எப்படியாவது அவங்கள சமாளிச்சு அனுப்பி வச்சிருங்க. நாளைக்கு மறுநாளும் ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரண், கல்பனா, அது நான் வந்தப்போ குழந்தை தூங்கிட்டு தான் இருந்தது. நீங்க வந்திருக்கிறதா பிரியா கிட்ட சொன்னேன். பிரியா குழந்தைய எழுப்புறேன்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க, உள்ள வந்து குழந்தைய பாருங்க. தள்ளுங்க. கல்பனா, கல்பனா நில்லுங்க. சரண் நில்லுப்பா. கல்பனா நில்லுங்க. கல்பனா, கல்பனா.
சீதா, கல்பனாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். சரி, நான் வரமா? டேக் கேர். குழந்தைய பார்த்துக்கோ. இங்க பாரு உஷா, நீ ஒருத்தனை நம்பன, அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான். நீ இந்த மாதிரி தினமும் அழறத பார்த்தா என்னால தாங்க முடியலமா. அதனால என் மனச கல்லாக்கிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டேன். என் குழந்தைய என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? என் குழந்தைக்கு சோறு போட்டுன்னு உன்னை கேட்டனா? அந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா? அப்பா பேர் தெரியாத குழந்தைக்கு நம்ம சமூகத்துல என்ன பேர் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அம்மா, நீ அந்த குழந்தைய மறந்துருமா? அம்மா, நான் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சொன்ன? எனக்கு இன்னொரு கல்யாணமா? ஆமா உஷா, அதுல என்ன தப்பு இருக்கு? உன்னோட அழுகையும் நீ படுற கஷ்டத்தையும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலமா. நீ வாழ வேண்டிய பொண்ணு. அவனையும் அந்த குழந்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. என்னால என் குழந்தைய மறக்க முடியாதுமா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. என்ன காதலிச்சவரு என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவாரு. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைய பார்க்கவாவது வருவாரு. அந்த குழந்தை மட்டும் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடும்மா. அவர் வந்து என் குழந்தை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. என் குழந்தை எனக்கு வேணும். குழந்தை இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாதம்மா. நான் செத்து